தமிழக முதல்வர் பதில் சொல்லுன்னு சொல்றாங்க. வேற எதுவுமே சொல்லலையே. தமிழக முதல்வர் ஒரு அவதூறு வார்த்தையில பேசினாப்ல, இல்ல அசிங்கமான வார்த்தையில பேசினாப்ல, ஏதாவது பண்ணா கூட வந்து அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுலையோ, இல்ல அந்த பையனை போய் சத்தம் போடுறதுலையோ, ஓகே. எதுவுமே இல்லாம அந்த பையனை போய்கிட்டு வந்து ஒரு நெருக்கடிக்குள்ள உள்ளாக்குறேன்னு இன்னைக்கு தொடர்பு கொண்டு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பையனை வந்து நெருக்கடி பண்றாங்க அந்த கட்சிக்காரங்க அப்படின்னு. ஏன்னா முதல்ல இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயா வே இமானுவேல் சேனார் அவர்களுடைய குரு பூஜை விழாவை பெருசா அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் அப்பா தான் அப்படின்னு நம்ம அந்த பகுதியில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாருமே சொல்லி வந்து நம்ம கேட்டிருக்கோம். அது மாதிரியும் அது பொள்ளாடுங்கிறவர் ஒரு அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர். அருந்ததி சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன் ஏன் தேவேந்திர வேளாளர் கொடுக்கல அப்படின்னு என் சமூகத்தில் 10 பேர் வீடியோ போட தான் செய்வாங்க, 10 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் தான் போய் சொல்லணும், அது உங்களோட கடமை. அப்போ எல்லாருக்கும் பார்க்கும்போது சமமாக பாருங்க. இது கல்யாணம் பண்ணவங்க கட்டி வச்சிருக்கீங்க, என்ன அர்த்தத்தில் பண்ணியிருக்கீங்க, அப்படி ரைட்டு. அதை வந்து அரங்கம் அப்போ நீங்கள் வெளியிட்டிருந்தாலும் ஐயா இமானுவேல் சேனாருடைய அந்த சிலையை வந்து நீங்கள் பொள்ளாடுக்கு மாதிரி வச்சிருக்க வேண்டியதானே? அப்போ வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு.